ஃபுட் டெலிவரி பாய வீட்டுக்குள்ள விட்ட இளம்பெண், வீட்டுக்குள்ள விட்ட அந்த டெலிவரி பாயால அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வேற நியூஸ் மட்டும் இல்ல, ஒரு சோஷியல் அவேர்னஸும் கூட. வெல்கம் டு தி KTV. இப்பெல்லாம் வணிகம் வீட்டு வாசலுக்கே வந்துருச்சு. ஜெப்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட் மாதிரியான டெலிவரி ஆப்புகள் ஃபுட் மட்டும் இல்ல, கிராசரிஸ், ஸ்நாக்ஸ் போல பொருட்களை சில நிமிஷத்திலேயே நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. நாமளும் ப்ராடக்ட் எல்லாம் சீக்கிரமா நமக்கு வந்து சேருது அப்படின்னு அந்த ஆப்ல ஆர்டரும் பண்றோம். அப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஒரு பொண்ணு கிட்ட டெலிவரி பாய் அத்துமீறி இருக்காரு. சென்னை மடிப்பாக்கம்ல 27 வயதான இளம்பெண் ஐடில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கடந்த மே மாதம் 13ஆம் தேதி ஜெப்டோல ஃபுட்டும் ஆர்டர் பண்றாங்க. ஆர்டர் பண்ண ஃபுட்டும் டெலிவரி ஆகுது. ஆனா டெலிவரி பண்ண வந்த பையன் அந்த பொண்ணு தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்றான். எப்படி ஸ்டார்ட் பண்றானா, என்னோட போன்ல சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது, இதுலதான் நான் நெக்ஸ்ட் ஆர்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறான். ப்ளீஸ் மேடம், கொஞ்சோண்டு சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த பொண்ணும் அதை உண்மை நம்பி சரி ஓகே சார்ஜ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறான் அந்த பொண்ணு. அந்த பையனும் அந்த பொண்ணு பின்னாடியே போயிருக்கான். அந்த பையன் திடீர்னு அந்த பொண்ணு கிட்ட நான் வேணா குக்கிங் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேக்குறா. பயந்து திரும்பி பார்த்த அந்த பொண்ணு கத்துறான். உடனே அந்த பொண்ணு சந்தேகப்பட்டு அந்த பையனோட மொபைலை செக் பண்றா. சார்ஜரும் ஃபுல்லா இருக்கு. அந்த பையனோட பிளான தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு உடனே கத்துறா, வெளியே போன்னு சொல்றான். ஆனா அந்த பையன் வெளியே போகல. அந்த பொண்ணு கிட்ட அத்துமீற ஆரம்பிக்கிறான். தப்பாவும் பேசுறான். பாலியல் ரீதியா அந்த பொண்ணை ரொம்பவே பேசுறான். அந்த பையன் வீட்டை விட்டு வெளியே போகாம அந்த பொண்ணு கிட்ட அத்துமீற ஆரம்பிக்கிறான். பாலியல் ரீதியாவும் பேசுறான். அக்கம் பக்கத்துல இருந்து வரவங்க சவுண்ட கேட்டு அந்த பையன் அங்கிருந்து மொபைல் போனை எடுத்துட்டு ஓடியும் போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஜெப்டோ நிறுவனத்துக்கு கால் பண்றா, இமெயிலையும் மெயில் பண்றா, நடந்த பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்றான். ஜெப்டோ நிறுவனமும் அந்த டெலிவரி பாய் மேல நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில ஒரு மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பொண்ணு ஜெப்டோல ஃபுட் ஆர்டர் பண்றா. ஃபுட்டும் டெலிவரி ஆகுது. ஆனா ஆர்டரை ரிசீவ் பண்ண அந்த பொண்ணுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஏன்னா ஃபுட் டெலிவரி பண்ண வந்த அந்த பையன் ஆல்ரெடி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்ட முயற்சி செஞ்சவன் தான். அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு ஜெப்டோ நிறுவனம் அந்த பையனை வேலையில இருந்து தூக்கி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு இது ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. அந்த பையனை அங்கிருந்து ஓட விடாம அந்த பொண்ணு பிடிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிடுறா. உடனே பக்கத்துல இருந்தவங்களை கூப்பிட்டு அந்த டெலிவரி பாய ஓட விடாம பிடிச்சு ஜெப்டோ நிறுவனத்துக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன கேக்குறாங்கன்னா, வீட்டுல தனியா இருந்த ஒரு பொண்ணு கிட்ட இந்த பையன் அத்துமீறி இருக்கான் அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஆனா அந்த பையனை நீங்க இன்னும் வேலையில வச்சிருக்கீங்க, டெலிவரிக்கும் அனுப்பிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு 100க்கு கால் பண்றா. சம்பவ இடத்துக்கு வந்த மடிப்பாக்கம் போலீஸ் அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போதுதான் தெரியுது அந்த பையனோட பேரு கோபிநாத் அப்படின்றதும் அவரு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னும் போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு கோபிநாத் மேல பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பெண் வன்கொடுமை கீழே கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்டும் பண்றாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் டெலிவரி ஆப்ல ஆட்களை சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த நபர் மேல ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு கேஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்களை பணிக்கு அமர்த்தணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பெண்கள் தனியா இருக்கும் பொழுது இது மாதிரி சம்பவம் நடக்கும் பொழுது 100க்கோ அல்லது காவல் உதவி செயலியையோ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி டெலிவரி பண்றவங்க தப்பா நடந்துகிட்டாலோ அல்லது டெலிவரி பண்றப்போ அலட்சியமா செயல்பட்டு அந்த கஸ்டமர் கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணும்பொழுது அந்த நிறுவனம் அந்த நபர் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி அப்படின்றது லக்ஸரி கிடையாது, ரொம்பவே நெசசிட்டி. ஆனா அதே கதவு அபாயத்துக்கான வழியாவும் இருக்கு. ஜெப்டோ, ஸ்விக்கி போன்ற நிறுவனத்துல வேலை செய்யற நபர்கள் தங்களோட பதவிய இந்த மாதிரி தேவையற்ற தப்பான வழிகளுக்கும் பயன்படுத்துறாங்க. ஆப்ல ஆர்டர் பண்ணி 10 நிமிஷத்துல பெல் அடிக்கிறவரு நல்லவரா இல்ல தப்பான நோக்கத்தோட வந்தவரா? இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம். இதே மாதிரி ஒரு சம்பவம் வேறொரு ஸ்டேட்லயும் நடந்திருக்கு. இது ஒரு இயற்சே தகவல். என்னன்னா, ஒரு பொண்ணு ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கா, ஃபுட்டும் டெலிவரி பண்றாங்க. அந்த டெலிவரி பண்ண வந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட இது மாதிரி நான் ரெஸ்ட் ரூம் போனோம்,
ரெஸ்ட் ரூமை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் தானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அலோ பண்றா. அலோ பண்ணிட்டு அவ கிச்சன்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கா. திடீர்னு பார்க்கும் பொழுது அந்த டெலிவரி பாய் அந்த பொண்ணோட பின்னாடி நிக்கிறான். உடனே அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. அந்த பையன் அந்த பொண்ணோட வாயை க்ளோஸ் பண்ண வரும்பொழுது பக்கத்துல இருந்த பொருளை எடுத்து அந்த பொண்ணை அடிக்க வரா. அங்கிருந்து அந்த பையன் பயந்து தப்பிச்சு ஓடுறான். அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அந்த பையனை அரெஸ்டும் பண்றாங்க. விசாரணையில அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நான் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல நான் போகல, அப்போ அவங்க போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் தான் எனக்கு அந்த சபலத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டானா, ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும் தான் போட்டிருக்கா. அதுக்கப்புறம் காவல்துறையினர் அந்த பொண்ணுக்கும் அட்வைஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க, இது மாதிரி ஒரு மூன்றாவது நபர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள வீட்டுக்குள்ள விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த சென்னை சம்பவத்தை வச்சு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பையன் எல்லார்கிட்டயும் அப்படிதான் நடந்துக்கிட்டானா அப்படின்னு பார்க்கும்பொழுது கிடையாது. அப்படி அந்த பொண்ணுகிட்ட மட்டும் ஏன் தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு விசாரணை மூலமா தான் தெரிய வரும். இதே மாதிரி இன்னொரு காணொளியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.